அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். எங்கிட்ட நண்பர் ஒருத்தர் சொன்னார், சார் எங்கள் எதிர் வீட்டுக்காரரு சும்மா எரிச்சல் படுத்திக்கிட்டே இருக்கிறாருங்க அப்படின்னார். என்னங்க என்ன பார்க்குறப்பெல்லாம் 500 கொடு 500 கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறார் சார்னு. நீங்கள் இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு நான். அது எப்படிங்க கடன் வாங்கிட்டு எப்படி இல்லைன்னு சொல்கிறது அப்படிங்கிறார். இவருக்கு கொடுத்த கடனை திரும்ப கேட்குறதே இவருக்கு எரிச்சலாக இருக்குது. ஆனால் இந்த உலகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் நாம் கேட்கப்படாமலேயே நமக்கு தரப்பட்டு இருக்கின்றன. நாம் யாரும் திட்டம் போட்டு இந்த பூமிக்கு சூரிய வெளிச்சம் வேணும் அப்படின்னு நம்ம ஒன்றும் பிறக்கிறதுக்கு முன்னால் கேட்கல. ஆனால் சூரிய வெளிச்சம் இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதுவும் பிறக்க முடியாது, பிறந்த எதுவும் இருக்க முடியாது. அதே மாதிரி மழை, அதே மாதிரி காற்று, மண்ணிலே போட்ட விதையை விளைவிக்கின்ற அந்த மண்ணினுடைய ஆற்றல், அப்புறம் கடல், நதி, இதிலே இருக்கின்ற பல்வேறு வளமான விஷயங்கள், இயற்கை இவ்வளவு தந்திருக்கிறது. இயற்கைக்கு நாம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் யோசித்து பார்க்கின்ற பொழுதுதான் ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ளே இருக்கிற மேலான மானுட பண்புகள் எல்லாம் வெளிவருவதற்கான வழியை திறந்து விடுவான். ரொம்ப கனமான வார்த்தைகளாக இருக்கா? ஒன்றுமில்லை, இப்படி சொல்கிறேன். நம்ம ஆச்சாரியா ஓஷோ சொல்கிறார் ரொம்ப அருமையாக, நல்லவனுக்கும் 3 வழி இருக்குது, நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் 2 வழி இருக்குது, கெட்டவனுக்கும் 1 வழி தான் இருக்குது அப்படின்னார். உடனேயே ஆச்சாரியா நீங்கள் என்ன சொல்கிறீங்க புரியலையே ஓஷோ அப்படின்னு ஒருத்தர் கேட்குறார். அவர் சொன்னார், ஒரு ஒத்தடி பாதைன்னு வச்சுக்கோங்க, அதில் இந்த பக்கமும் ஒரு நல்லவர் வரார், இந்த பக்கமும் ஒருத்தர் வரார், 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. இந்த ஒத்தடி பாதையில் யாராவது ஒருத்தர் வழி விட்டாதான் இன்னொருத்தர் போக முடியும் அப்படின்ற அளவுக்கு அது குறுகலான பாதை. இப்போ பாருங்க, 2 பேருமே ரொம்ப நல்லவங்களாக இருந்தால் என்ன செய்வாங்க, இவர் நீங்கள் போங்கன்னு இவருக்கு வழி விடுவார், ஒரு வழியாச்சா. இவர் இல்லை நீங்கள் முதல்ல போங்க அப்படிம்பார், அது 2வது வழி. இந்த 2 வழி தவிர நிஜமாகவே கீழே இருக்கிற 3வது வழி. அப்போ நல்லவனுக்கும் 3 வழிகள் இருக்கின்றன. இதில் ஒருத்தர் நல்லவர், ஒருத்தர் மோசமானவர், சுயநலமானவர்னு வச்சுக்குவோம். அப்போ இந்த நல்லவர் தான் இவருக்கு வழி விடுவார், ஒரு வழி. 2வது வழி கீழே இருக்கிறது, இவர் விடவே மாட்டார். நான் போனால் போதும், எனக்கு யாரை பற்றி என்ன கவலை அப்படிம்பாங்க. நீங்கள் இந்த காலை நேரத்தில் டிராஃபிக் ஜாம்லாம் எப்படி ஆகுதுன்னா, தான் போனால் போதும் அப்படின்னு நினைக்கிறவர்களால தான். சில பேர் என்ன அவசரமாக இருந்தாலும் நீங்கள் முதல்ல போங்க சார் அப்படிம்பாங்க. அதுவும் லேடிஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு எதிரே வருவது ஒரு கல்லூரி மாணவியாகவோ இல்லை ஒரு தாய்மாராக இருந்தால் நீங்கள் போங்கன்னு வழி விட்டுருவாங்க, இவருக்கு என்ன அவசரமாக இருந்தால் கூட. ஆனால் சில பேர் தான் போனால் போதும், எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை அப்படின்னு வளைச்சி நெடிச்சு போகிறப்போ யாரும் போக முடியாதபடி ஆகிவிடுகிறது. ஒருவனுடைய சுயநலம் பல பேருடைய சுயநலத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் தடையாக மாறிவிடுகிறது. இதைத்தான் சொல்கிறாரு, நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் 2 வழி. இப்போ 2 கெட்டவனுக்கு 1 வழி தான். ஏன் இவனும் வழி விட மாட்டான், இவனும் வழி விட மாட்டான், நிஜமாலுமே இருக்கிற ஒற்றை வழி தான். நீங்கள் பாருங்கள், இயற்கை நமக்கு தந்திருப்பதையும் தாண்டி பல மடங்காக அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, அப்படி மாற்றிக்கொள்வதற்கான வழி நம்முடைய மனதில் இருந்துதான் பிறக்க வேண்டுமே தவிர இயற்கை கொடுத்திருப்பது இவ்வளவுதான். முக்கியமான விஷயத்தை ஓஷோ சொல்கிறார். ஏன் இப்போ இருக்கிற தண்ணீரின் அளவை அதிகரிக்க முடியாது, இருக்கிற மலைகள் இவ்வளவு தான், இருக்கிற மலையை ஒழுங்காக பார்த்துக்கிட்டா போதும், அதையே நம்மளால இடித்து உடச்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இருக்கிற பெட்ரோல் இவ்வளவு தான், சூரியன் ஒன்று தான் இருக்குது, பூமிக்குன்னு இருக்கிற சூரியன் ஒன்று தான் இருக்குது, காற்று மண்டலம் இதுதான் இருக்குது. இதை பத்திரமா பாதுகாக்கலை அப்படின்னா அது பிறகு நம்ம எல்லாருமே ஞானி மாதிரி வருவது வரட்டும், போவது போகட்டும் அப்படின்னு அப்படியே தத்துவ ரீதியாக பேசிட்டு உக்காந்துருக்கலாம். பஸ்ஸில் போயிட்டே இருக்கிறப்போ டிரைவர் திடீர்னு சிரிக்கிறார். ஒருத்தர் கேட்டார், என்னையா இப்போ எதுக்கே சிரிக்கிற அப்படின்னு. இல்லை, பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க கஷ்டம் வர்றப்போ சிரிக்கணும்னு. இப்போ இன்னும் கஷ்டம் வந்துருச்சு உனக்கு சிரிக்கிற அப்படின்னா, அதோ பார்த்தீங்களா ஒரு டயர் ஒன்று உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு ரோட்டில்னா. ஆமாம், அதுக்கும் உன் கஷ்டத்துக்கு என்ன சம்மந்தம்னு. அந்த டயரே நம்ம பஸ்ஸோட டயர் தான், அதுதான் இப்போ கரண்ட் ஓடிக்கிட்டு இருக்குன்னார். அந்த நிலை வந்த பிறகு டிரைவர் சிரிக்கிறார்னா அவர் எப்பேற்பட்ட ஞானியாக இருக்க முடியும். நீங்கள் தமிழன் இதை கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொல்லி வச்சுருக்கிறான். எது, பஸ்ஸில் போகிறப்ப டயர் உருண்டு போகும்னா இல்லைங்க,
வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகள் வருகிறது, சிக்கல்கள் வருகிறது, அப்படிலாம் வருத்தப்படுறமே, ரொம்ப தெளிவாக ஒரு பெரிய உண்மையை தமிழன் சொல்லி வைத்து விட்டான். அந்த அற்புதமான அந்த உண்மை இருக்கிறதே, அது முந்தின வரி இருக்கு இல்லையா, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. எல்லா இலக்கிய மேடைகள்லையும் சொல்லுவாங்க, பல அரசியல் மேடைகளில் கூட சொல்லுவாங்க. அந்த வரி எல்லாருக்கும் பிரபலமான ஒன்று. என்ன? யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்றது தான் முதல் வரி. இது எல்லாருக்கும் தெரியுங்க. ஆனால் அதுக்கு ரெண்டாவது வரி ஒன்று இருக்கு. அது அந்த பாடல் படித்தவங்களுக்கு தெரியும், தமிழ் அறிந்தவர்களுக்கு தெரியும். முதல் வரி அளவுக்கு அது பிரபலமானது இல்லை. ஆனால் அந்த ரெண்டாவது வரி இருக்கே, நம்ம கலைஞர் ஐயா அவங்களுடைய வார்த்தையில் சொல்லணும்னா அது ஒரு வெறும் வரி அல்ல, அது ஐவரி. நம்ம நடிகர் சிவகுமார் இது ராஜபாட்டை அல்லன்னு ஒரு புத்தகம் ஒன்று எழுதி அது ஒரு பிரபல பத்திரிகையில் தொடராக வந்தது. அந்த இது ராஜபாட்டை அல்லன்னு தன்னுடைய திரை உலக அனுபவங்களை எல்லாம் அவர் அதில் எழுந்தார். அதுக்கு ஐயா நீங்கள் ஒரு அணிந்துரை ஒன்று தந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர்கிட்ட போய் காமிச்சிருக்கிறார். அவர் படித்து பார்த்துட்டு ஒரு வரி எழுதியிருக்கிறார். அந்த வரியே பிரமாதம். ஆனால் அவர் என்ன எழுதியிருக்கிறார் இந்த புத்தகத்தை பற்றி, இதை படித்தேன், இதில் ஒவ்வொரு வரியும் ஐவரி அப்படின்னு எழுதியிருக்கிறார். ஐவரி அப்படின்னா தந்தம், உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வரியும் அப்படி தந்தம் மாதிரி விலை மதிப்பில்லாத ஒன்று அப்படின்றபடி ஒவ்வொரு வரியும் ஐவரின்னு எழுதினார். கடைசியில் அந்த வரியே ஒரு ஐவரி மாதிரி ஜொலிக்கிறது. அதுதான் முத்தமிழறிஞருடைய திறமை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது வரி என்ன அப்படின்னா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பது தான். நமக்கு வருகின்ற நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் நாம் என்ன நினைக்கிறோம், எனக்கு அவனால் கெடுதல் வந்தது, இவனால் பிரச்சனை வந்தது, இவனால் போராட்டம் வந்ததுன்றோம். இல்லைங்க, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எதுவாக இருந்தாலும் அடுத்தவர்களால் வருவது அல்ல, நாமே ஏதோ ஒரு வகையில் உருவாக்கி கொண்டது தான் அப்படின்னு ஒரு மகத்தான வாழ்வை பற்றிய ஒரு வெளிச்சம் செலுத்துகிற வரி அந்த வரி. அது சொல்லாக இருந்தாலும் அந்த சொல்லில் இருந்து ஒரு ஒளி புறப்பட்டு நம் வாழ்வின் இருண்ட பகுதிகளை துலக்கமாக ஆக்குகிறது. கடற்கரையோரமாக 3 தாத்தா உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த வயசில் கூட நம்ம எப்படி இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறோம் அப்படின்னு தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னார், அது ஒன்றும் இல்லைங்க, எனக்கு மது பழக்கமே கிடையாது, அதனால தான் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறேன். அப்படிங்களா? உங்கள் வயசு என்ன? அது 80 முடிஞ்சு 81 ஆகுதுங்க. உங்களுக்கு எப்படின்னார்? எனக்கு மது பழக்கமும் கிடையாதுங்க, புகைப்பிடிக்கிற வழக்கமும் கிடையாதுங்க. அப்படியா? அதனால தான் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறேன். சரி, உங்கள் வயசு என்ன? எனக்கு 90 முடிஞ்சு 91 ஆகுது அப்படின்னார். இன்னொருத்தர் சொன்னார், எனக்கு மது பழக்கம் உண்டு, புகைப்பிடிக்கிற வழக்கமும் உண்டு, அப்புறம் எக்ஸசைஸ்லாமும் பண்ண மாட்டேன், அப்புறம் பெரும்பாலும் 3 வேளையும் அசைவம் சாப்பிடுவேன், அதனால தான் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறேன். இப்படியெல்லாம் பழக்கம் இருந்து கூட இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறீங்களா? உங்கள் வயசு என்னன்னு? அது 40 முடிஞ்சு 41 ஆகுதுன்னார். 40 முடிஞ்சு 41 ஆகணும் அப்படின்னா இப்போவே இப்படிப்பட்ட பெரியவங்களோட பார்க்கறதுக்கு வயசான மாதிரி உக்காந்துருக்கிறாரு அப்படின்னா இந்த பழக்கங்களுடைய விளைவு தான். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நம்முடைய தளர்ச்சியும் நம்முடைய வளர்ச்சியும் நம்மால் தான் வருகிறது என்பதை புரிந்து கொண்டு விட்டால் சுயநலம் குறைந்து போய்விடும், இந்த பொதுநலம் பற்றிய அக்கறை வளரும், பிறரால் வருகிற துன்பம் என்கிற எண்ணத்தை ஒதுக்கி விடுவோம். எப்போதும் நல்லவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் இருக்கிற 3 வழி நமக்கும் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.